ஹாய் ஹலோ வெல்கம் டு சித்து நாட்டி வீடியோ. டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தாலியை திருடி கொண்டு போனவன் கட்டையில் போகன்னு பெரிய மூக்கி புலம்பிக்கிட்டே உள்ளே பார்த்தா கருவாச்சி சுருண்டு படுத்துட்டு இருந்தா. பாவம் புள்ளத்தாச்சிக்கு என்ன உடம்பு வலியோன்னு தெரியலன்னு கை காலை அமுக்கி விடலான்னு பெரிய மூக்கி அழுதுகிட்டே கை காலை அமுத்தி விட்டுட்டு இருந்தா. கருவாச்சிக்கு என்ன கவலைன்னா, ஆத்தா நம்மளை நினச்சி இப்படி கவலைப்படுதே, ஆத்தாவுக்கு மட்டும் எங்கிருந்து வந்திருக்கும் தெம்பு, இப்படி அழுது புலம்புற அளவுக்கு என்ன நடந்து போச்சு, ஆத்தா எனக்கு இருக்கா, நான் அவளுக்கு இருக்கேன், ஆனால் இப்படி ஒரு ஆத்தா யாருக்குமே கிடைக்காதுன்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு உட்காந்துருக்கா. ஆனால் கருவாச்சிக்கு தெரியாது இன்னைக்கு தான் பெரிய முக்கிக்கு கடைசி ராத்திரின்னு. கருவாச்சிக்கு கை கால் அமுத்தி விட்ட கலப்பில் பெரிய முக்கியும் போய் படுத்துட்டா. படுத்து தூங்கிட்டாங்க ரெண்டு பேரும். வெடிஞ்சிருச்சு. வெடிஞ்சு பார்த்தா ஊரே வெள்ளத்தில் கிடக்கு. போட்ட பயிரெல்லாம் போச்சு, வெள்ளத்தில் அடிச்சிட்டு போச்சு. அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருச்சு. இனிமேல் பஞ்சம்னு வாயை திறந்து சொல்கிறதுக்கு ஊரில் ஒரு நாதி இல்லை. சரி, வீட்டில் ஒரு பொருளும் இல்லை சாப்பிட்றதுக்கு. சரி, பொருளை வச்சாது சாப்பிட்லான்னு பார்த்தா அதுக்கு பொருளை வாங்குறவன்ல இருக்கணும். அவனும் ஊரை விட்டு போயிட்டான். பஞ்சம்னா பஞ்சம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அடுத்த நாள் கஞ்சி குடிக்க கூட யாருக்கிட்டேயும் பொருள் இல்லை. ஏன்னா எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஏ கருவாச்சி, பக்கத்து ஊரில் இளவு விழுந்துருச்சாண்டி, கைக்கு எட்டனா தராங்களாம், அழுதுட்டு போன்னு செய்தி வந்துச்சு. வரியாடி, அழுதா எட்டனா கிடைக்குனா போய் அழுதுட்டு வருவோம் அப்படின்னு பவளம் வெளியே இருந்து கூப்பிட்டா. கருவாச்சி நம்ம போனால் ஆத்தாளுக்கு ஏதாவது கஞ்சி ஊற்றலாமேன்னு நினச்சிட்டு போகிறா. ஆனால் பெரிய மூக்கி எந்திரிக்கவே இல்லை. என்னாச்சு ஆத்தாக்குன்னு தொட்டு பார்த்தா ஆத்தாக்கு நெருப்பு மாதிரி கொதிச்சிட்டு இருந்தது. ஆத்தா, கஞ்சி காய்ச்சி வச்சுருக்கேன், குடிச்சிட்டு மாத்திரை இருந்தா போட்டுக்கோ அப்படின்னு கருவாச்சி சொல்லிட்டு போகிறா அழுகிறதுக்காக. பவளம் கருவாச்சியோட இன்னும் ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து போகிறாங்க. சூறைக்காற்று சுற்றி சுற்றி அடிக்குது. ஆனாலும் வந்த வழி போகாமல் இருக்க முடியுமான்னு 4 பேரும் நடந்து போகிறாங்க. ஒரு கட்டத்தில் காற்றும் மழையும் சேர்ந்து பெய்யுது. இவங்களால தாங்க முடியல. வேப்ப மரத்தடியில் நின்றுட்டாங்க கொஞ்ச நேரம். நின்னதுக்கப்புறமும் காற்று விசையா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. விசையானா எப்படின்னா, ஒரு மரம் பிடுங்கி எடுத்து இன்னொரு இடத்துல கட்டுறது அளவுக்கு மழை. இந்தாங்கடி, இந்த மழையில் நின்றுட்டு இருந்தா நின்றுக்கிட்டே தான் இருக்கணும், வாங்கடி, உங்கள் முந்தானியை எடுத்து தலையில் போட்டுட்டு ஒரு பக்கம் நடப்போன்னு பவளம் சொல்ல 4 பேரும் ஒருத்தி பின்னாடி ஒருத்தி போய்கிட்டே இருக்காங்க. கருவாச்சிக்கு தண்ணி தாகம் தாங்கலை. நாக்கு வறண்டு போகுது. நாக்கை நீட்டி நீட்டி மழை தண்ணியை குடிச்சுக்கிட்டு வரா. சாவு வீடு மாதிரி இல்லை. ஒருத்தரும் அழுகிறதுக்கு நாதி இல்லை. ஏன்னா அப்பேற்பட்ட பெரிய மனசர் செத்து போயிருக்காரு. அவர் கையால் 8 4 யாரும் கை நீட்டி வாங்கினதே இல்லை. மூக்கு பொடி போட்டால் சுண்டு விரலில் இருக்க நகத்தை வச்சு கடன் கொடுப்பாராம். ஆனால் வசூலிக்கிறது கட்டை விரல் நகத்தில். அதுவும் கட்டை விரல் நகத்தை அளவுக்கு வளர்த்து வச்சிருப்பாராம். அந்த அளவுக்கு நம்ம ஆட்கள் கிட்ட மூக்குப்பொடியை விற்று வாங்கி சாப்பிட்டவர் தான் இந்த தலைவர்னு ஊரே பேசிப்பாங்க. அதனால் அவர் சாவுக்கு அழுகிறதுக்கு யாரும் வரல. இவங்களும் அப்பா போயிட்டு ஏன்னு அழுதுட்டு வந்துட்டாங்க. பார்த்தா ஊரே ஊர் மாதிரி இல்லை. சேரும் சகதியுமா அங்கங்கே மரங்க நட்டுக்கிட்டு இருக்கு. ஒன்று என்ன பாரு, இன்னொன்று உன்னை பாருன்னு முறைச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கு. வீடு வேற திறந்தே கிடக்குது. இந்த கொன்னவாயனை வேற காணோம். ஆத்தா என்ன பண்ணுறான்னு கருவாச்சி புலம்பிக்கிட்டே உள்ளே போகிறா. உள்ளே போனவ பின்னாடியே பவளமும் போகிறா. ஏன்னா மழை தண்ணி உள்ளே வந்துருச்சு. கருவாச்சிக்கு ஏதாவது ஒத்தாசி பண்ணிட்டு போவோம். மாசமாக இருக்க பொண்ணு இல்லை, அவள் தனியாக இருந்து என்ன கஷ்டப்படுவா, ஆத்தாளுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலேன்னு பார்க்கலான்னு பவளமும் உள்ள வரா. மேலே போட்டிருந்த தகடு பிச்சுக்கிட்டு போய் அந்த பக்கம் விழுந்திருந்தது. ஆத்தாளையும் காணோம். சரி, அத்துக்கிட்டு போன தகரம் வேற எங்கேயும் விழாமல் நம்ம வீட்லேயே விழுந்திருக்கேன்னு பவளமும் கருவாச்சியும் தூக்க போனாங்க. அப்போதான் காத்திருந்தது அதிர்ச்சி. பெரிய மூக்கி முள்ளு தரிக்கிறதுக்காக அந்த பக்கம் போயிருக்கா. அந்த நேரம் பார்த்து காற்று விசையா அடிக்க தகரம் அவள் தலையை வெட்டி அவள் அந்த இடத்துலையே செத்து போய் கிடந்தா. கருவாச்சியும் பவளமும் அதை தூக்க போய் அடுப்பு பற்ற வைக்க முள்ளு தரிக்க போன பெரிய மூக்கிக்கு காற்று அடிக்க அந்த தகரம் பெரிய மூக்கியோட கழுத்தை வெட்டி அதே இடத்துல விழுந்து செத்து போய் கிடந்தா பெரிய மூக்கி. கருவாச்சியும் பவளமும் சேர்ந்து அதை தூக்க போய்
பெரிய மூக்கி ரத்தத்திலேயே மிதந்துட்டு கிடந்தா. பெரிய மூக்கியோட கண்ணு பாதி திறந்துருந்தது. அது உன்னை பார்க்க தாண்டி ஆத்தான்னு அவள் போனால் சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. கருவாச்சிக்கு ஒன்றும் புரியலை. எனக்குன்னு இருந்த ஒரே துணை நீதான ஆத்தா, நீயும் போயிட்டியேன்னு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டா அதே இடத்துல. இதுக்கப்புறம் கருவாச்சி வாழ்க்கை என்ன நடக்கும்னு அடுத்த ஸ்டோரியில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.